நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா அத்திப்புலியூர் ஊராட்சி நீலப்பாடி ராதாநல்லூர் பகுதியில் நிலவி வரும் தண்ணீர் தட்டுப்பாட்டை சரி செய்வதற்காக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் அந்த பகுதிக்கு மேல் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் தெரிவிக்கப்பட்டு அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் மேல் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ராதாநல்லூர் காளியம்மன் கோவில் பின்புறம் உள்ள தெருவின் சாலையின் நடுவே மேல் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்து வழங்கியதாக கூறப்படுகின்றது. தேர்வு செய்யப்பட்ட இடமானது தெருவில் வசித்து வரும் பெரியார் செல்வம் மற்றும் ராஜாங்கம் இவர்களின் வீட்டு வாசல் பகுதியிலும் அதேபோல் அப்துல் அஜீஸ் என்பவருக்கு சொந்தமான பட்டா பகுதியையும் ஆக்கிரமிப்பு செய்து சாலையின் நடுவே மேல் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கு 10 அடி பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திடீரென தோண்டப்பட்ட பள்ளத்தால் இரு வீட்டாரும் உள்ளே செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் முறையிட்ட பொழுது அவரது கணவர் சாலையின் நடுவில் தான் குடிநீர் தேக்க தொட்டி வரும் எனவும் நீங்கள் வேண்டுமானால் தொட்டி கட்டியதும் அதன் உள்ளே புகுந்து செல்லுங்கள் என அலட்சியமாக பதில் சொன்னதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மேல் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அந்த பணியானது சாலையின் நடுவிலும் அப்துல் அஜீஸ் என்பவரின் பட்டா இடத்திலும் தொட்டி கட்டுவதாக எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து உரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து சாலையின் நடுவே இரு வீட்டிற்கு வாசல் செல்வதற்கு வழிவிட்டும் அதே பகுதியில் அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் குடிநீர் தேக்க தொட்டியை அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார். வணக்கம் சார், என் பேர் அப்துல் அஜீஸ். மெயின் ரோடு நீலப்பாடி. இந்த நீலப்பாடி மெயின் ரோட்டில் காளியம்மன் கோயிலுக்கு பின்னாடி உள்ள ராதாநல்லூர் ரோட்டில் ரோட்டை மறைச்சி ரோட்டில் வாட்டர் டேங்க் கட்டுறாங்க. அந்த வாட்டர் டேங்கானது ஏன் பட்டா இடத்துல பாதி வருது. அதனால எனக்கு இடையூறாக இருக்குது அப்படின்ட்டு நான் பிரசிடெண்ட்டை சொன்னேன். உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி தான் பிரசிடெண்ட்டு. அவங்க கணவர் பிரசிடெண்ட் மாதிரி என்கிட்ட அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் உனக்குள்ள தான் கட்டுவேன் அப்படின்ட்டு. நான் பல முறையாக அவரும் எனக்கு பழக்கப்பட்டவர் தான், நண்பர் தான். இருந்தாலும் நான் அவர்கிட்ட எவ்வளோதோ எடுத்து சொல்லிட்டேன். சொல்லி மீறி மறுபடியும் எனக்கு உனக்குள்ளே கட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கட்ட வேணாம் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோடய கோரிக்கை தண்ணி தொட்டி இங்கே கட்ட வேணாம் அப்படிங்கிற இல்லை, என் இடத்துல கட்டுறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன்னா ஒழியா தண்ணி தொட்டி தான் இப்போ மக்களுக்கு தேவைப்படுது. அதனால் எவ்வளோதோ இடம் இருக்குது, புறம்போக்கு இடம் இருக்குது, அங்கே கட்டலாம். ஏன் பட்டா இடத்துல கட்டுறதுனால தான் நான் அதுக்கு தடையாக நிற்கிறேன். இதனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர்கள் இது உதவி செஞ்சு இது என்னென்ன கருத்தில் எடுத்து அதுக்குள்ளே தான் எனக்கு நீதி தருமாறுக்கு நான் கேட்டுக்கிறேன். புறம்போக்கு இடம் நீலப்பாடி, அது ராதாநல்லூர் ஸ்ட்ரீட்லேயே நிறைய இடம் இருக்குது. அங்கே நான் அந்த நீர்த்தக்க தொட்டியை கட்டலாம். என்னுடைய வீடு அந்த இடத்துல இருக்கிறனால நான் அந்த வழியாக தான் போய் ஆகணும். அதில் நான் நடந்தேன்னா அந்த குழிக்குள்ளே தான் நான் உழுவணும். நான் தடுமாறி தான் போயிட்டுருக்கேன். அதுக்கு அந்த நீர்த்தக்க தொட்டியை வேறு இடத்துல அமைத்து தருமாறு பணியோடு நான் கேட்டுக்கிறேன். இது நீங்கள் பிரசிடென்ட் பற்றி சொன்னீங்க. இதை பற்றி நான் பிரசிடெண்ட்டுகிட்ட சொல்லும்போது இந்த இடத்துல தான் நான் கட்டுவேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நாங்கள் வெளியில் ஊருக்கு போயிருக்கும்போது வீட்டில் யாரும் இல்லாதப்போ ஒரு அடி 1/2 அடி கூட இடம் இல்லாமல் தொட்டி கட்டுறதுக்காண்டி குழியை தோண்டிட்டாங்க. 10 அடி ஆழம் உள்ள குழியை தோண்டிட்டாங்க. நாங்கள் நைட்டில் என் பையன் கீழே விழுந்து, நானும் விழுந்து, வேரில் தடுமாறி விழுந்து, என் கணவர் தான் என்னை 2 பேரையும் தூக்குனார். அந்த இடத்துல மின்சார வசதியும் இல்லை, இருட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இது எங்களுக்கு நீர்த்தேக்க தொட்டியை வேறு இடத்துல அமைத்து தருமாறு நான் பணியோடு கேட்டுக்கிறேன்.